ஓம் சாந்தி. நான் தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து உறவுகளிலிருந்து விடுபட்டு என்னை நான் ஒரு பிரகாசிக்கின்ற ஒளிப்புள்ளியாக அனுபவம் செய்கின்றேன். நான் ஆத்ம அபிமானியாக ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் சுகம் கொடுக்கக்கூடிய தந்தையை மிக மிக அன்போடு நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் நினைவினால் பாவனமாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் நினைவின் மூலமாக முழு ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா. நான் நினைவின் மூலமாக அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபட்டு விடுகின்ற ஆத்மா. நான் நினைவின் மூலமாக விக்ரமங்களிலிருந்து முக்தி அடைந்து விடுகின்ற ஆத்மா. நான் தண்டனைகளிலிருந்து விடுபட்டு விடுகின்ற ஆத்மா. நான் எந்த அளவு தந்தையை நினைவு செய்கின்றேனோ அந்த அளவு மகிழ்ச்சியோடு இருக்கின்ற ஆத்மா. நான் நினைவின் பயிற்சியின் மூலமாக லட்சியத்தை மிக சமீபத்தில் அனுபவம் செய்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற சுகம் அடைகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது உயிருடன் எல்லையற்ற தந்தையின் குழந்தையாக ஆகிவிட்ட ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சதா தந்தையை நினைவு செய்து கொண்டே மிகவும் புன்சிரிப்போடு இருக்கின்ற ஆத்மா. நான் எந்த அளவு தந்தையை நினைவு செய்கின்றேனோ அந்த அளவு எல்லையற்ற தந்தையிடமிருந்து சுகத்தை அடைகின்ற ஆத்மா. நான் இங்கே லட்சுமி நாராயணனாக ஆவதற்காக வந்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது செய்யக்கூடிய புருஷார்த்தத்தை கல்பமாக நிரந்தரமாக்கி விடுகின்ற ஆத்மா. நான் இனிமேலும் இனிமையான தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தந்தையின் வழிப்படி நடக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியை அடைந்தே தீருவேன் என்று உறுதிமொழி கூறுகின்ற ஆத்மா. நான் மம்மா பாபாவை போன்ற ராஜ ராஜேஸ்வரராக
ராஜ ராஜேஸ்வரியாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையை மட்டும் நினைவு செய்து சகஜ ராஜயோக சக்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் பாவன உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் பிரம்மாவின் வாய் மூலமாக பிராமணனாகி நிமித்தமாக ஆகின்ற ஆத்மா. நான் சிவ தந்தையின் குழந்தையாக ஆகிவிட்ட ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து நமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக ஆகின்ற ஆத்மா. நான் நடக்கும் போதும் வரும் போதும் போகும் போதும் தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து பாவ கர்மங்களை அழித்து தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் குழந்தை பருவத்தை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தை முன்னால் வந்து புத்துணர்ச்சியை அடைகின்ற ஆத்மா. நான் வீட்டில் அமர்ந்தவாறே தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது ஞானச்சிதையில் அமர்ந்து தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் சத்கதி தரக்கூடிய ஒரே ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் நிறைய பேருக்கு நன்மை செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக அனைவரையும் விட உத்தமமான புருஷராக ஆகின்ற ஆத்மா. நான் பூஜாரி நிலையிலிருந்து பூஜிக்கத்தக்க நிலையை அடைகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைப்பதற்கான வழியை மற்றவர்களுக்கும் கூறுகின்ற ஆத்மா. நான் சிவ தந்தையை நினைவு செய்து சொர்க்கத்திற்கு நிஜமானனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது எனக்கு நானே சிந்தனை செய்து என்னுடைய படகை அக்கறைக்கு கொண்டு செல்கின்ற ஆத்மா. நான் நடைமுறையில் இப்பொழுது தந்தையின் குழந்தையாக ஆகி அவரிடமிருந்து 21 ஜென்மத்திற்கு ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சொர்க்கத்திற்கு எஜமானனாக ஆக்குகின்ற தந்தையை அன்போடு நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் யுத்தத்திற்கு முன்பாக தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி தந்தையை மிகவும் அன்போடு நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் எண்ணம், உள்ளுணர்வு மற்றும் நினைவு இவற்றின் வீணானதை முடிக்கக்கூடிய உண்மையான சம்பூர்ண பவித்ர பிராமணனாக ஆகின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு அடியிலும் கவனமாக
இருக்கின்ற ஆத்மா. நான் ஒருபொழுதும் மனமுடைந்து போக முடியாத அளவிற்கு தந்தையின் துணையை பயன்படுத்துகின்ற ஆத்மா. நான் தூய்மையற்ற விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் தூய்மையின் ரகசியத்தை நடைமுறையில் கொண்டு வந்து சங்கல்ப ரூபத்தில் கூட 5 விகாரங்களின் மீது வெற்றியடைகின்ற ஆத்மா. நான் வீணான சங்கல்பத்தை தந்தையின் அன்பிற்கு சமர்ப்பணம் செய்து விடுகின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களை நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் நான் தாயும் தந்தையுமாகி பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.